அல்லேலூயா. ஆமென். இந்த 2 வசனங்களிலே புதிய ஏற்பாட்டில் முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம். யாரை குறித்து? ஸ்தேவானை குறித்து. இந்த ஸ்தேவானை குறித்து வாசிக்கிற இந்த பகுதியில இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது தெரிஞ்சாதான் இதை விளங்கிக் கொள்ள முடியும். இந்த 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை ஆளுக்கு ஒரு வசனம் வாசிங்க. ம். 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 போதும். இப்போ விளங்கும். அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு சபையில ஜனங்கள் 1000 ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பேதுருடைய ஒரு பிரசங்கத்துல மாத்திரம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்த பொழுது அன்றைக்கு சபை எப்படி நடந்தது அப்படின்னா, அன்றைக்கு சபைக்கு வர்ற அத்தனை தேவ பிள்ளைகளும் ஆராதனை முடிந்த உடனே எல்லாருக்கும் அன்பின் விருந்து இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி அன்பின் விருந்து சாப்பிடும் பொழுது இந்த கணவன்மார் இல்லாதவங்க அப்படியே ஓரத்தில் நின்றுகிட்டு இருப்பாங்க, பாவம் போல. அது எதுங்க வந்து சாப்பிடுதுங்க, எந்திரிச்சு போகுதுங்க, ஏங்க நின்னுக்கிறீங்க, நீங்க சாப்பிடலையா அப்படின்னு ஒருத்தரை என்ன செய்யல, விசாரிக்கல. அப்போ 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 பெந்தேகோஸ்தே சபையில எழுந்த முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, சாப்பாடு பந்தி விசாரணை செய்யும் பொழுது விதவைகளை திட்டமாய் விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. உடனே சீசர் கூட்டத்தை கூட்டி அங்க உள்ள ஊழியக்காரங்க சொல்றாங்க, இங்க வாங்கய்யா, ஊழியக்காரலாய நாங்கள் தேவனுடைய வார்த்தையை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல. அப்ப என்ன செய்யலாம்? இந்த பந்தி விசாரணைக்காக 7 பேரை சபையில தெரிஞ்சு கொள்ளலாம். எத்தனை பேரு? 7 பேர். இந்த 7 பேருக்குள்ள தகுதி என்ன? இந்த 7 பேர் என்ன ஊழியம் செய்ய போறாங்க? ஆராதனை முடிஞ்ச உடனே ஜனங்க உட்காருவாங்க, அவங்களுக்கு பாய் போட்டு உட்கார வைக்கணும், அவங்களுக்கு இலைய போடணும், தண்ணி வைக்கணும், சாப்பாடுலாம் பரிமாறணும். நல்லா கவனிங்க. சாப்பாடு பரிமாறுவதற்கு, பந்தி விசாரணை செய்வதற்கு ஆதி நாட்கள்ல ஏற்பட்ட சபையில இந்த பந்தி விசாரணை செய்யற மக்களுக்கு இந்த தகுதி இருக்கணும், அப்படிப்பட்டவங்களை மாத்திரம் நீங்க இந்த பந்தி விசாரணையில எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சீசர் கூட்டம் முடிவெடுத்தாங்களாம். பைபிள்ல எழுதியிருக்குது. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் எப்படியா இருந்ததா? பிரியமாயிருந்தது. அல்லேலூயா. ஆமென். உடனே அவங்க ஆட்களை ரெடி பண்றாங்க. இந்த பந்தி விசாரணை செய்வதற்கு தகுதி என்ன அப்படின்னா, 3ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களிலே தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலையை செய்யட்டும். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நாம எல்லாம் இந்த உலக முடிவுல எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். அதுக்காக எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பந்தி விசாரணை செய்வதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. பந்தி விசாரணை செய்வதற்கு
தாங்க படித்த ஞானம் இல்ல, தேவை ஞானம் தேவை. பந்தி விசாரணை செய்வதற்கு மூன்றாவது என்ன? நற்சாட்சி பெற்று. சபையில 4 பேர் சொல்லணும் இவர் நல்லவர். இந்த 3 தகுதியும் உள்ளவங்க தான் என்ன வேலை செய்யணும்? பந்தி விசாரணை செய்யணும். இப்ப நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, பந்தி விசாரணை செய்வதற்கே இவ்வளவு தகுதி வேணும்னா பரலோக ராஜ்யம் போவதற்கு எப்படிப்பட்ட தகுதி நமக்கு தேவை? அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப தகுதி இருக்குது. சுருக்கமா 3 வசனம். எங்க போவதுக்கு? பரலோகம் போவதற்கு. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாருங்க, நான் சொல்றேன், நீங்க வாசி. யோவான் 3:3 ஒருத்தர் வாசிங்க, 5 ஒருத்தர் வாசிங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா முதல் தகுதி அவங்க 2ஆம் தரம் என்ன செய்யணும்? பிறந்திருக்கணும். born again, மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் தேவை. 2வது தகுதி என்ன? 5வது வசனம் வாசிங்க. போதும். அப்ப முதல் அனுபவம் மறுபடியும் பிறந்திருக்கணும். 2வது அனுபவம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றிருக்கணும். நான் சுருக்கமா சொல்றேன். இப்ப 2 அனுபவிச்சா 3வது அனுபவம் எங்க இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு எத்தனாவது சங்கீதத்தை வாசித்தோம்? 13வது சங்கீதத்தை வாசித்தோம். 14 விட்டுட்டு 15:1 வாசிங்க. கூடாரம் என்பது தேவனுடைய ராஜ்யம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து, எல்லாரும் சொல்லுங்க, உத்தமனாய் நடந்து நீதியை படிப்பிக்கிறவன் தானே. இந்த உத்தமனாய் நடந்துங்கிற வார்த்தையில தான் 4 ஞாயிற்றுக்கிழமையும் ஒழுங்கா சபைக்கு வந்து சொல்லுங்க. 4 வாரமும் சபைக்கே வரல முடியும்னா நாம எப்படி பரலோகம் போவோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. உத்தமமாய் நடந்து. ஆண்டவர் ஆபிரகாமை 12ஆம் அதிகாரத்துல அழைக்கிறார். அப்ப அவனுக்கு 75 வயசு. 17ஆம் அதிகாரத்துல பிரத்யேட்சமா ஒரு தரிசனமாகிறார். 17ஆம் அதிகாரத்துல என்ன தரிசனம் வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இல்லன்னு சொல்லுங்க, உத்தமனாயிரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பார்க்கும்போது அவங்கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை இருக்கும்படியா நடந்து கொள் என்று சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரத்திலிருந்து 12, 13, 14, 15, 16 5 வருஷம், 5 அதிகாரம், பல ஆண்டுகள் கடந்து போயிருச்சு. இப்ப அவனுக்கு 90 வயசு. ஆண்டவர் சொல்றார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எப்படி இரு? உத்தமனாயிரு. இந்த உத்தமம் எங்கே முதலாவது ஆரம்பிக்க வேண்டும்? இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன செய்வார்கள்? தரிசிப்பார்கள். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய அனுதின வாழ்க்கையில உத்தமமாய் இருக்க வேண்டும். போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன்.
ஒருத்தவங்க 500 ரூபாய கையில கொடுத்தாங்க. ஐயா, அந்த கையில சாதம் இருக்குது, இந்த பைவுள்ள வச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவங்க இதை இப்படி புரட்டி பாதி 500 ரூபாய் அங்கேயும் பாதி 500 ரூபாய் இங்கேயும் நான் அங்க வச்சுருக்கேன். நான் போய் சாப்பிட்டு பிளேட்டை கழட்டிட்டு இங்க பாக்குறேன், அது பரலோகத்துக்கு போச்சு அல்லது சரவணாஸ்வரி போச்சு, காணல. என்ன செய்யல? காணல. சபையில எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க. சபையில எல்லாரும் யாருங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க. யார் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியும்? யாரையும் சொல்ல முடியும். அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், வேணுங்க ஓடல, ஏசி தான் ஓடுச்சு. ஒருவேளை ஏசி சுகமா இருக்கு அப்படி நேர பாஞ்சு உள்ள போய் சொன்னேன். கர்த்தருக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது முக தோற்றத்தை பார்க்கிறது இல்ல, அவர் இருதயத்தின் எண்ணத்தை பார்க்கிறார். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் சத்தியத்தில் சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் பண்ணியாய். அப்ப எண்ணத்துல கூட ஆண்டவருடைய பிள்ளைங்க தவறு செய்யலாம், அது கூடாது என்று ஆண்டவர். அப்ப அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆதி சபையில பந்தி பரிமாறுறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட 7 பேரில ஒருவன் ஸ்தேவான். அந்த ஸ்தேவான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த 7 பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான். அதுல ஒருவன் யாரு? ஸ்தேவான். அவர்களை கொண்டாந்து அப்போஸ்தலருடைய முன்னாடி நிறுத்தினார்கள். பைபிள் சொல்லுது, அவர்கள் மேல் கை வைத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 7 பேருக்கும் சபையில வேற எந்த ஊழியத்தையும் என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. இவர்கள் பிரத்யேகமா சபையில இருந்து எதுக்கு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க? சபையில வாரந்தோறும் நடக்கிற பந்தில இவங்க பந்தி விசாரணை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பந்தி விசாரணை செய்வதுல கொஞ்சம் பொறுமையும் இருக்கணும். என்ன இருக்கணும்? பொறுமையும் இருக்கணும். ஏன்னா எல்லாரும் பசியில இருக்காங்க. நம்ம ஊர் பழமொழி எப்படி? பசி வந்தா 10ம் பறந்தும். நான் ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிட போனேன். எக்ஸ்ட்ரா என்ன வேணும் அப்படின்னு நான் டக்குன்னு அந்த போர்டை பார்த்தேன். எல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்றதெல்லாம் 100 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆம்லேட் எவ்வளவு அப்படின்னு 20 ரூபா. அதை போட்டு கொண்டு வா அப்படின்னா அவன் போட்டு கொண்டு வரதுக்குள்ள சாம்பார் ஊத்தி ஒரு முறை சாப்பிட்டேன், அப்புறம் ரசம் ஊத்தி ஒரு முறை சாப்பிட்டேன், அப்புறம் வெள்ளையாட்டு மோர் ஊத்தி சாப்பிட்டேன். சாப்பிட்டு இலைய மூடுறேன், சார் ஆம்லேட். ஆம்லேட் நான் சொன்னேன். இப்ப நான் 3 தடவை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன். இப்ப எனக்கு என்ன தேவையில்லை? ஆம்லேட். நீ மரியாதையா கொண்டு போறியா இல்ல ஓனர்கிட்ட சொல்லட்டா அப்படி? சார் சார் சொல்லாதீங்க சார், சார் சார் சொல்ல. அப்போ நான் ஹோட்டல்ல சாப்பிடணுமே அங்கிற பேருக்கு சாப்பிடல, பசிக்காக சாப்பிட்டேன். சொல்லுங்க, பசி. சபையில இருக்கிற அத்தனை பேரும் இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பசிக்காக சாப்பிடல, ஐக்கியத்துக்காக சாப்பிடுறோம். சொல்லுங்க பார்க்கலாம். அன்பின் ஐக்கியத்தை கட்டி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம பந்தியில உட்கார்ந்து சாப்பிடும். அதை விட்டு எழுந்து போனாங்க அப்படின்னா நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இவங்க சபையோடு என்ன விரும்பல? ஐக்கியமா இருக்க விரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போறவங்கள வலுக்கட்டாயமா பிடிச்சு உட்காரணும், சாப்பிடுங்க அப்படின்னா அது பைபிள் சொல்லுது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல அப்படின்னு இருக்குது. அப்ப கர்த்தருக்கு அடுத்த எந்த காரியத்தையும் விசனத்தோடு செய்யக்கூடாது, கட்டாயத்தோடு செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல் குறிப்பு என்னன்னா, இந்த ஸ்தேவான் 7 பேரில் ஒருவனாய் தெரிந்து கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. சபையில உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் எந்த கூட்டத்துல ஒருவராய் இருக்கணும்னா பைபிள் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அது விரல் விட்டு என்ற அளவுக்கு
அப்ப நாம எந்த கூட்டத்தில் இருக்கணும்? எந்த கூட்டத்தில் இருக்கணும்? தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலையா, அழைக்கப்பட்ட கூட்டத்திலையா? அழைக்கப்பட்ட கூட்டத்தில் அல்ல, அநேகர் வர்றாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துல கொஞ்சம் பேர். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்துல இருந்தா இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விஷயத்துல, கவனிங்க, இரவு பகல்னு பாராம யார் கூப்பிடுவாங்க அப்படின்னா ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அல்லேலூயா. ஒரு மிஷின் சபைக்கு போற ஒரு அம்மாட்ட போன வாரத்துல என் கூட படிச்ச ஒரு பாஸ்டர், அம்மா அங்க போனா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது, சத்தியத்தை சத்தியமா தெரிந்து கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க போனா கடவுளாகிய தேவன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்ல 338 கடவுள் இருக்காங்க. எந்த கடவுள் உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு வந்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாங்க. அல்லேலூயா. அப்புறம் அவர் சொன்னாரு, காலையில வேணா அங்க போங்கம்மா, சாயந்தரம் அங்க வாங்க. ஒருவேளை நீங்க டிவில கீவில உட்கார்றீங்கன்னா அது கூட ஒரு எக்ஸம்ஷன் தர்றோம். பாஸ்டர் சொல்லி ஆராதனை முறையை 4ல இருந்து 6 வரைக்கும் மாத்துறேன். சாயந்தரம் நடக்கிற ஆராதனை முறையை 4ல இருந்து 6 வரைக்கும் மாத்தினா சாயந்தரம் எங்க போயிடலாம்? டிவிக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, காலையில நாங்க போயிட்டு மறுபடியும் சாயந்தரம் வரணுங்க, 2 முறையா. 84 வயதுள்ள ஒரு அன்னாளை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு என்ன செய்யாதிருந்தார்கள்? விலகாதிருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துல நாம எவ்வளவு நேரம் காத்திருக்கோமோ, எத்தனை முறை நம்ம வர்றோமோ அத்தனை முறையும் தேவன் நம்மை வெறுமையா அனுப்புறதில்ல, அவர் நம்மை ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த 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 சேவானை போல அழைக்கப்பட்டவர்கள் கூட்டத்தில் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கூட்டத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக தேவானை குறித்து நாம என்ன வாசிக்கிறோம்? 4வது வசனத்தை வாசிங்க. இல்லம்மா, 3வது வசனம். பரிசுத்த ஆவியினால நிறைந்தவன். இந்த 7 பேருக்குள்ள தகுதி என்னமா? அவங்க பரிசுத்த ஆவியினால நிறைந்தவங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவங்க, அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை ஆராதிக்கிறவங்க. இப்படிப்பட்டவங்களை தான் பந்தி விசாரணைக்கு நீங்க கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றது. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை, பந்தி விசாரணைக்கு முதல் தகுதி பரிசுத்த ஆவியின் நிறைவு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஏன் பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம கேட்போமானால், பந்தி விசாரணை செய்வது ஒரு சரீர பிரகாரமான ஒரு வேலைதான். அந்த சரீர பிரகாரமான வேலையை செய்வதற்கு முதலாவது நமக்கு தேவை பரிசுத்த ஆவியின் நிறைவு. அப்ப இந்த பரிசுத்த ஆவியை குறித்து பைபிள்ல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, 1:8 சொல்லுகிறது. அப்போஸ்தலர்ல என்ன பாருங்க, என்ன பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். நான் சொன்னோம்ல, சாம்பார் நல்லா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அவங்க ஊத்தும் போது சொல்லுவாங்க, தம்பி சாம்பாரை கலக்கி ஊத்து அப்படின்னு. என்ன அர்த்தம்? முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா மேல வரும், அப்படி கலக்கி ஊத்து, பீஸ் உழணும். கர்த்தருக்கு தோத்திரம். இப்போ இவங்ககிட்ட ஊத்தும் போது
ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. மூக்கு மேல கோவம் வர்ற ஆளா இருந்துச்சுன்னா அவன் அப்படியே வச்சு போயிடுவான். மனுஷன் நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பந்தி விசாரிப்புக்காரனுக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் இருந்தா அவன் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுவான். கையப்பார், 5 விரல் இருக்குதா? 5 விரல் ஒண்ணு போல இருக்குதா? இல்ல. அப்படின்னா சபையில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணமா இருப்பாங்க. அந்த குணமெல்லாம் மாறும்படியாகத்தான் சபை கூடி வரும். அப்ப என்ன செய்யணும்? பொறுத்துக்கிடணும். சொல்லுங்க. பொறுத்துக்கிறதுக்கு என்ன பேரு? பொறுமையா இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் யார்? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமையும் அன்பும் நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமையும் அன்பும் நிறைந்து வாழ்பவரே. ஆண்டவருக்கும் நமக்கும் என்ன உறவு? ஆண்டவர் அப்பா, நாம பிள்ளைங்க. அப்ப அப்பா கிட்ட இருக்கிற குணம் தப்பாம யார்கிட்ட இருக்கணும்? பிள்ளைங்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்போமானால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரவு பகல் என்று பாராமல் தேவனை நோக்கி செபிப்பார்கள். செபிக்கிற பிள்ளைகள் தான் இந்த பந்தி விசாரணை செய்யவே. அல்லேலூயா. 3 பந்தி முடிஞ்சிருச்சு. 4வது பந்தியில வாலிபர்லாம் வாலிப பிள்ளைகள்லாம் உட்காருங்க. இதுக்கு எவ்வளவோன்னு வச்சா போதும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பெரியவங்களை விட வாலிபர்கள் துடுக்கா இருப்பாங்க. அவங்க நல்லா என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. சாப்பாடு கம்மியா இருக்கு, சாம்பார் கம்மியா இருக்கு. சாம்பார் அதிகப்படுத்தணும்னா ரசத்தை ஊத்தி கலக்கணும். அந்த அறிவு யாருக்கு இருக்கணும்? பந்தி பரும்பாரவங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, சாம்பார ரசத்தை விட்டு கலக்கிடலாம். சாதம் கம்மியா இருக்குதே, அதுக்கு என்ன பண்றது? அதுக்குத்தான் சொல்லி இருக்குது, 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? 5000 பேருக்கு ஆசீர்வதித்தார். அப்ப சோறை போடும் போதே இயேசுவின் ரத்தம் செய்யும். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டு ஆண்டவர் இருக்கிற 3வது பந்திக்கு இந்த கொஞ்சம் சோறை நீர் என்ன செய்ய வேண்டும்? பெருக பண்ண வேண்டும். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறவர்? பெருக பண்ணுகிறவர். 5 அப்பம் 2 மீன் எடுக்க 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 வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சமா இருக்குது, எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்ன போச்சு, அவுட். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கொஞ்சத்தை அதிகமாக்குறவர் தான் அவருடைய வேலை. அதனால சோறு இருக்குது, இது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விசுவாசம் யாருக்கு இருக்கணும்? பந்தி விசாரிப்புக்காரனுக்கு. அல்லேலூயா. அதனாலதான் விசுவாசத்தினால நிறைந்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்பொழுது நாம பலன் அடைவோம். ஆவிக்குரிய பலனும் கர்த்தர் கொடுப்பார், சரீரத்திற்குரிய பலனையும் கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். ஆகவே இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. ஆகவே இந்த 7 பேரையும் அவர்கள் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக வைத்தார்கள். அந்த 7 பேரும் முதல் தகுதி பரிசுத்த ஆவியின் இல்ல விசுவாசத்தின் நிறைவு. எந்த நிறைவு? விசுவாசத்தின் நிறைவு. நல்லா கவனிங்க. சபையில இருக்கிற அத்தனை பேருக்கும் விசுவாசம் இருக்குது. ஆனா அவர்களுடைய எண்ணத்துக்கு தக்கபடி ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, கடுகளவு விசுவாசம் இருந்தா அவ்வளவு பெரிய மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா ஆகும் அப்படின்றது. அப்ப மலையை பெயர்க்கிறதுக்கு எவ்வளவு விசுவாசம் போதும்? அப்போ பூசணிக்காய் தண்டி பார்த்துருக்கீங்களா? பூசணிக்காய் அவ்வளவு பெரிய விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா எதையும் சர்வசாதாரணமா நினைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஒரு ராஜா பழத்து மேல ஆசைப்பட்டாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழம் வந்து கொடுப்பாங்களாம். பாக்குற பார்வையிலே ராஜா கண்டுபிடிப்பாராம், இது டேஸ்டா இருக்கும், இது டேஸ்ட் இல்லைன்னு. அப்படி டேஸ்ட் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அந்த பழத்தை அவன் வாயிலேயே வச்சு திணிச்சு அனுப்பிடுவாராம். விளங்குச்சா?
ஒருத்தன் வெள்ளரி பழத்தை கொண்டு போயிருக்கான். வெள்ளரி பழத்தை பார்த்த உடனே ராஜாவுக்கு பிடிக்கல சொல்லணும்னு வெள்ளரிக்காயை உள்ள வச்சு அனுப்பி. அதுக்கு பின்னாடி கிருமி பழத்தை ஒருத்தன் கொண்டு வந்திருக்கிறான். கிருமி பழத்தை கொண்டு வந்தவனுக்கு கிருமி பழம் சரியில்லைன்னு உடனே ஆணு சொன்னா கிருமி பழம் உள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, அப்படியே ஒரு அப்ப அனுப்பிட்டாரு. அவன் சிரிச்சுக்கிட்டு போறானா. ஒருத்தன் கேட்டான், ஏன்டா நீ இப்படி சிரிக்கிற, வாய் கிழிஞ்சு போச்சாடா, ஏன் இப்படி சிரிக்கிற? அதுக்கு இல்ல சிரிக்கல, பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் கொண்டு வரான், ஏன் நிலைமையே இப்படின்னா பலாப்பழக்கார நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சிரிக்கிற நாம ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். இத்தனை நாளும் நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தோமே, எந்த அளவு நம்முடைய விசுவாசத்துல நாம் வளர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்துல எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னா, எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்துல எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா, விசுவாசமானது நம்பப்படலின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கு. இங்க இருக்கிற எத்தனை பேர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தீங்க, பரலோகத்தை பார்த்தீங்க? யாரும் பார்க்கல. ஆனா 100க்கு 100 பரலோகம் ஒண்ணு உண்டுன்னு நம்புறமா இல்லையா? அதுக்கு பேர் தான் விசுவாசம், நம்பப்படலின் உறுதி. அல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லிச்சான், வேத புஸ்தகத்துல ஒரு பெரிய திமிங்கலத்தை வைத்துக்குள்ள யோனா 3 நாளா இருந்தான் அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்குது. அதை நான் 100க்கு 100 நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அதே பைபிள்ல ஒரு யோனாவுடைய வயிற்றுக்குள்ள இவ்வளவு பெரிய திமிங்கலம் 3 நாளா சாப்பிடாம இருந்துச்சு அப்படின்னு பைபிள்ல எழுதியிருந்தா நான் நம்புவேன். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பைபிள்ல எது சொன்னாலும் அது பொய் அல்ல, அது மெய். அல்லேலூயா. அப்ப வேத வசனத்தை சிறு பிள்ளைகளை போல விசுவாசிக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. ஆகவே விசுவாசம் என்பது நம்பப்படலின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கு. 2வது விசுவாசத்தை குறித்து அதே அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்ன பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். நல்லா கவனிங்க. ஒரு விசுவாசியுடைய எண்ணம் எல்லாம், நான் எந்த விதத்திலையாவது தேவனை பிரியப்படுத்தி வாழணும். நான் உண்மையே பேசுவேன்னா தேவன் பிரியப்படுவார். நான் பொய் சொல்லாம இருந்தோம்னா தேவன் பிரியப்படுவார். என் வாழ்க்கையில் நான் உத்தமனா இருந்தோம்னா தேவன் பிரியப்படுவார். அப்போ இந்த வாழ்க்கைக்கு விசுவாசம் மிக இன்றியமையாதது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எப்படி விசுவாசிக்க சொல்றாரு? தேவன் ஒருவர் உண்டென்றும். அல்லேலூயா. 2 நாளா தொடர்ந்து வயிற்று வலி போக மாட்டேங்குது, மருந்து சாப்பிட மாட்டேங்கிறோம், சாப்பிட்றோம், அப்பயும் கேட்க மாட்டேங்குது. கூட விசுவாசி ஒருத்தங்க, என்ன வயிற்று வலி கேள்விப்பட எப்படி இருக்கு? ஆமா இருக்குது வயிற்று வலி, ஆண்டவர் தேடி தேடி நான் எனத்தை கண்டேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய விசுவாசத்தை நாமளே என்ன செய்யறோம்? மறுதலிக்கணும். பைபிள் முதல் வார்த்தை, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது, பிரியமா வாழவும் முடியாது. 2வது, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். யோபு சொன்னதை கேட்டீங்களா நீங்க? அவர் என்ன கொண்டு போட்டா கூட பரவாயில்லை, அவர் மேல எப்படியா இருப்பேன். அப்ப ஆண்டவருடைய அந்த வார்த்தை அவ்வளவு நம்பிக்கை உள்ளது. நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தைன்னு தாவீது சொல்றார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் என்ன செய்ய வேண்டும்? இப்ப எங்க வந்திருக்கிறோம்? தேவனை தேடி வந்திருக்கிறோம். தேவனை தேடி வந்திருக்கிறோம். அப்போ 34:10 சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடும். எவ்வளவோ பிரச்சனை, வர முடியாத பிரச்சனை, இந்த பிரச்சனையை தாண்டி இங்க வந்து உட்கார்ந்துருக்கும். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்த தேவன். எந்த சூழ்நிலையில நம்ம தேவ ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து உட்கார்ந்துருக்கிறோம் என்பதை அறிந்த தேவன், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர்
என்னிடத்துல வருகிறவனை நான் வெறுமையே அனுப்புவதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நிறைவோடு அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அத பைபிள்ல எப்படி வாசிக்கிறோம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன், குறைவான பலன் அல்ல. எப்படிப்பட்ட பலன்? நிறைவான பலன். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை, அப்படி நிறைவான பலனை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள்ள விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்துல நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி வரும்? அந்த விசுவாசம் வந்துட்டா நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஒரே வார்த்தையில சொல்றேன். ரோமர் 1:17 வாசிங்க. ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கவனிங்க, இந்த உலகத்துல 99% மக்கள் எதுக்காக கவலைப்படுறாங்க? நான் எப்படி பிழைக்க போறேன், எப்படி என் பிள்ளைய வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த கொஞ்ச வருமானத்தை வச்சு இந்த உலகத்துல நான் வண்டியை ஓட்டுவேன், இதுதான் கவலையா இருக்குது. ஆனா பைபிள் சொல்லுது, இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரமபிதா இணைஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம விசுவாசத்துல நிறைஞ்சிட்டோம்னா, விசுவாசத்துல வளர்ந்துட்டோம்னா, பைபிள் சொல்லுது நீதிமான் தன் விசுவாசத்தினால பிழைப்பான். பணத்தினால பிழைக்க முடியாதுங்க. பணம் இருக்கிற எத்தனையோ பேர் நாண்டு கொண்டு செத்துக்கிடுறாங்க. ஏன்? பணம் அவங்கள திருப்தி படுத்தல, பணம் அவங்கள சந்தோஷப்படுத்தல, பணம் அவங்கள வாழ வைக்கல. ஆனா உங்களுக்கு எனக்கும் பணம் இல்லை, என்ன இருக்கு இதயத்துல? விசுவாசம் இருக்குது. இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் நாளைக்கு எங்களை நடத்துவார். இதுவரைக்கும் என் கை பிடிச்சு எனக்கு வழிகாட்டினவர் நாளைக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிற கவலை எனக்கு இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நடத்தினவர் நாளைக்கும் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா, இந்த விசுவாசத்தினால உலகத்துல நாம என்ன செய்யலாம்? பிழைக்கலாம், பிழைக்கலாம். இரண்டாவது, இந்த விசுவாசத்தை குறித்து பைபிள்ல எழுதியிருக்குது. 1 கொரிந்தியர் 16:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் இந்த விசுவாசத்துல நாம நிலைத்திருக்க வேண்டும். அப்ப விசுவாசத்துல நிலைத்திருக்க நம்ம என்ன செய்யணும்? இயேசு சொன்னார் யோவான் 15, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்ல நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை வளரச் செய்கிறார். எதுவரைக்கும் வளரச் செய்கிறார்? கனி கொடுக்கிற அளவுக்கு வளரச் செய்கிறார். ஆகவே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நம்முடைய விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். அப்ப வேதத்தை நல்லா வாசிக்க 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 ஆண்டவர் வேத வசனத்தினால நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவார். லூக்கா 17:5 இயேசுவை பார்த்து சீசர்கள் கேட்கிறார்கள். லூக்கா 15:7. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அந்த விசுவாசத்துல அவன் நிலைத்திருக்க முடியும். ஆகவே பந்தி விசாரணை செய்கிற ஸ்தேவான் முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் நிறைவுள்ளவனாயிருந்தான். இரண்டாவது 6:5 சொல்லுகிறது, பரிசுத்தாவில நிறைந்தவனாயிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைங்க, நமக்கு நாமே உதவியாய் இருக்க முடியாது. ஆண்டவர் எனக்கு நீங்க சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய பலத்தினால முடியாது. பவுல் சொல்றார், அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. அப்படியானால் நான் விரும்புகிறதை காட்டில விரும்பாதை செய்கிறேன். அப்ப என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு எப்படியா இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாம ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. யோவான் 15:5 இயேசு சொல்றார், சீசரை பார்த்து வாசிங்க. யோவான் 15:5 என்ன சொல்றாரு? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும்
நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒரு பெரிய காரியமோ சின்ன காரியமோ ஆண்டவருடைய உதவி இல்லாம, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவன் என்ன பிரசங்கம் பண்ணுவான்? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? மீன் தான் தெரியும். ஆனா பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வந்தாருல்ல, அவன் மூளைய ஃபுல்லா ஆண்டவர் செலவு செஞ்சுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான் யூதர்ல பார்த்து, உங்களால சிலுவையில் அடிக்கப்பட்ட நசரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பிட்டார், அதுக்கு வேற எங்கேயும் இல்லை, நாங்களே சாட்சி அப்படின்னா. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பான்னா நிச்சயமா நான் சொல்றேன் 100க்கு 100 அந்த வார்த்தை பேதுருடைய வார்த்தை அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இத சகரியா சொல்றான் 4:6, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். வயிற்றுக்கு இந்த கட்டியை இல்லாம போக்க யாரால முடியும்? ஆண்டவரால முடியும். ஒரு அம்மா சாட்சி சொல்லிச்சு. அப்ப அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணு, ஆண்டவரே அந்த அம்மா வயிற்று கட்டி காணாம போச்சுன்னு சொன்னார். எங்க சபையில ஒரு 15 பெண்கள் 15 ஆண்கள் இருக்கிறாங்க. நானும் ஊழியத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தேன், ஒருத்தரும் வர மாட்டேன். தயவு செய்து அந்த கட்டி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு எங்க சபையார் எல்லாருடைய வயிற்றுக்குள்ளையும் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப என்ன செய்வாங்க? ஆஸ்பத்திரி போவாங்க. ஆஸ்பத்திரி போனா அவன் என்ன சொல்லுவான்? இது கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணும். அப்ப என்ன செய்வாங்க? எசப்பா உண்மை அல்லாமல் வேற விருப்பம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஊழியத்துக்கு தன்னாடி என்ன செய்வாங்க? வருவாங்கன்னு சொன்னாங்க. நான் இது வரைக்கும் அப்படிலாம் ஜெபம் பண்ணல. அல்லேலூயா, ஆமென். ரேகாட்ட இருந்த காட்டி எங்கேயாவது போட்டு சமுத்திரத்துல போய் விழுந்துருட்டு. அல்லேலூயா, ஆமென். ஒன்று நிச்சயம், தாவீது சொல்றார், அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தா நிச்சயமா நாம தேவனுக்கு ஊழியம் செய்யாம இருக்க முடியாது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாம இருக்க முடியும். ஆகவே ஒரு மருந்து மாத்திரை வைத்தியம் இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக சுகத்தை கர்த்தர் தம்முடைய கையில வச்சிருக்கிறார். அதை யாருக்கு கொடுக்கிறாரு? விசுவாசத்துல வளர்ந்தவங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல உறுதியா இருக்கும் பொழுது, ஏசாயா 26:3 சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து. ஸ்தேவான் கவனிங்க, முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட எதுக்கு? பந்தி விசாரணை. 2வது விசுவாசத்துல நிறைந்தவன். 3வது அபிஷேகத்துல நிறைந்தவன். இந்த தெரிந்து கொள்ளுதலும் இந்த விசுவாசமும் இந்த அபிஷேகமும் அவனுக்குள்ள நிறைவாய் இருந்தபடியினால அவன் கனி கொடுக்கிறவனாய் மாறி போயிட்டான். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 7ஆம் அதிகாரம் 59-62 வசனத்தை வாசிங்க. தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தான். 60வது வசனம், அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி என்ன அடைந்தான்? இல்ல அந்த வசனம் இல்லமா, 6-8 வாசிங்க. 6-8. ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப நமக்குள்ளேயும் அந்த தெரிந்து கொள்ளுதல் இருக்குமானால், நமக்குள்ளேயும் அந்த விசுவாச நிறைவு இருக்குமானால், நமக்குள்ளேயும் பரிசுத்தாவின் வல்லமை இருக்குமானால், நேற்றைக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கு மனமாற மாட்டார். சேவானை பயன்படுத்தின ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்துவார். நம்ம நிமித்தமாய் பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் உங்களுக்கு சொல்லுவேன், உலகத்துல நடக்கிற அற்புதங்கள்ல மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? பரலோகம் சந்தோஷப்படுற அற்புதம் இந்த பூமியில ஒரு பாவி மணந்துரும் போது. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இங்க கொண்டு வந்துட்டோம்னா பரலோகத்துல அதை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொல்லாத உலகத்துல இன்னைக்கு ஒரு ஆத்துமா சத்தியத்தை கேட்டு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா, அந்த சந்தோஷம் தான் மிகப்பெரிய சந்தோஷம். அப்போ அப்போ பந்தி விசாரக்காரனா இருந்த ஸ்தேவானை கொண்டு அநேகரை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அற்புத அடையாளங்களை கர்த்தர் அவனுக்கு இணைஞ்சிருக்கிறார், செய்திருக்கிறார். அப்ப அதே காரியத்தை கர்த்தர் நமக்கும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா 4வது குறிப்பு 59 வாசித்தோம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொண்டான். எப்படிப்பட்டவன் ஸ்தேவான்? எப்படிப்பட்டவன் ஸ்தேவான்? தொழுது கொள்ளுகிறவன். ஆடுகளை மேய்த்திட்ட தாவீதை அரசனாக மாற்றினதற்கு ஒரே காரணம், காடு மேடு என்று அவன் எங்கேயெல்லாம் ஒரு வேட்டனாய போல அலைந்தானோ அங்கேயெல்லாம் தன்னுடைய வீணையை வச்சு கர்த்தரை துதித்து பாடினான். அல்லேலூயா. அது 34:1 சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என்ன செய்யும். சில வீடுகளை போனீங்கன்னா சவைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அவ்வளவு சவைக்கிறாங்களோ, அரிசியை சவைக்கிறாங்களோ நமக்கு தெரியும். சிலரோட வாய் சவைச்சுக்கிட்டே இருக்கும். விசுவாசி வாயை திறந்தா தோத்திரம் 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 தோத்திரம். நம்ம போடுற தோத்திரம் உலகத்துக்கு ஆத்திரத்தம் உண்டாக்கலாம். பைபிள் சொல்லுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுற நமக்கோ அது தேவை பலனா இருக்கிறது. அதே வசனம் சொல்லுது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை என்ன செய்யும்? பெருகும். எங்கெல்லாம் தேவ கிருபை பெருகுதோ அங்கெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு பெருகும். ஆகவே தான் எரேமியா சொல்றார், நாம இம்மட்டும் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. தொழுது கொள்ளுகிறவன் தொழுது கொள்ளுதோட முடியல. பைபிள் சொல்லுது, அவன் அவன் பிறருடைய பாவத்தை மன்னித்தரலும் என்று பிறருக்காக செபிச்சான். அல்லேலூயா. யோபு எப்ப 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்? சிநேகிதனுக்காக செபித்தவர். அப்ப கல்லை கொண்டு எரியும் பொழுது கூட, ஆண்டவரே இந்த மக்கள் மேல இந்த பாவத்தை என்ன செய்யாதரும், சுமத்தாதரும் என்று செபித்தானே, அவன் செபத்தை கர்த்தர் கேட்டார். அடுத்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? அடுத்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. கவனிங்க, இப்ப முந்தின அதிகாரத்தின் கடைசி பகுதி சொல்லுது, அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவம் சுமந்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான், செத்துட்டான். விசுவாசம் நிறைஞ்சவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவன், கனி கொடுக்கிற ஒரு மனிதன், ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்ட மனிதன் இப்ப என்னஞ்சிட்டான்? செத்துட்டான். பைபிள் என்ன இருக்குது? தேவனுடைய மனிதருடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில அருமையா. எந்த வசனம் அதை உறுதிப்படுத்துது தெரியுமா? யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. கவனி கொடுங்க. கோதுமை மணி ஆகிய ஸ்தேவான் கிறிஸ்துவுக்காக முதல் ரத்த சாட்சியா மரித்தான். அவனை கல்ல கொண்டு எறியும் பொழுது அவனுடைய வஸ்திரங்கள்லாம் புரிந்து சவுல் என்பவனுடைய பாதத்தடியிலே உட்கார்ந்து இதை பார்த்து கொண்டு சொன்னான். அவன் பாதத்தடிக இருந்த சவுலனுடைய அந்த ஸ்தேவானுடைய வஸ்திரம் அவனை ரட்சிப்புக்கு ஏதுவா நடத்திச்சு. அல்லேலூயா. சபையில சிலரை துன்பப்படுத்தினான், துன்பப்படுத்தும்படியா நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போகிறான். தமஸ்கு எல்லைக்குள்ள போகல, ஆண்டவர் விடமாட்டார். நாம் ஒருவேளை வேதனை அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறவர் அல்ல. எத்தனை பேரை கட்டி வச்சான், எத்தனை பேரை அடிச்சான், எத்தனை பேரை தூசணமா பேசினான். ஆனா
தமஸ்குக்கு உள்ள போக முடியாம வெளியே இருக்கும் போதே ஒரு பெரிய ஒளி அவனை சந்திச்சு தொப்புன்னு கீழே விழுந்தான். விழுந்த உடனே இதுவரைக்கும் ஆண்டவரேன்னு சொல்லாத வார்த்தை இப்ப கேக்குது, ஆண்டவரே நீர் யார்? அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை விசுவாசிக்கணும், ஆண்டவர் தனியா நிக்கல, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தின சவுலை பார்த்து முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாகும். அதுக்கப்புறம் அவன் கேட்கிறான், அப்படியானால் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு? நீர் யாருன்னு கேட்டவொன்னு பதில் சொன்ன ஆண்டவர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னா பதில் சொல்லல. நீ ஊருக்குள்ளே போ, அங்கே ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் உனக்கு சொல்லுவான். இவன் போறதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரன் வர்றான்ப்பா, அவன் ரவுடி தான், பார்த்து பயந்துராத, எல்லாரையும் அடிச்சான், ஒன்னும் அடிக்க மாட்டான், அவன் கண்ணு தெரியாம வர்றான், அவன் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணு, அவனுக்கு கண்ணு தெரியும், அவன் என் நாமத்துக்காக எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னாரு. அவன் தைரியமா ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண உடனே மீன் செதில்கள் போன்றவை கீழே இணைஞ்சது, விழுந்தது. கர்த்தருடைய வல்லமையான ஒளி அவனுடைய கண்ணை இருளாக்கி வச்சு, கண்ணு வெந்து போச்சு. அந்த வெந்ததை ஆபரேஷன் பண்ணாம ஜெபத்துல எடுத்திருக்காங்க. அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணும் போது வெந்த கண்ணு அப்படியே கீழே விழுமுன்னா நீங்கள் நானும் ஜெபம் பண்ணும் போது அற்புதம் நடக்காதா? நிச்சயமா நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தேவனுக்காக கனி கொடுக்கிறவர்களாய், பிரயோஜனப்படுகிறவர்களாய், தேவானை போல என்னை மாற்றிவிடும் ஐயா என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மையும் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய கூட்டத்தில் சேர்க்க, நம்மையும் விசுவாசம் உள்ளவர்களாய், ஆவியின் அபிஷேகத்தில நிறைந்தவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய், அற்புத அடையாளம் செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். முழங்கால் படியிட்டு கண்களை மூடுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நாம ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம். கர்த்தருடைய தாசனாகிய ஸ்தேவான் பந்தி விசாரணை செய்கிறவன் தான். இவைகளின் மத்தியில அவன் அற்புத அடையாளங்களை செய்கிற ஒரு ஊழியக்காரர் செய்த காரியங்களை காட்டிலும் அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அந்த ஆண்டவர் மாறவில்லை, அவர் இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார். ஆண்டவரே, என்ன விசுவாசம் உள்ளவனாக மாற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிறைந்தவனாய் மாற்று, தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய கூட்டத்துல என்னையும் ஒருவனா சேர்த்துக்கோ. ஆண்டவரே, சேவான் தொழுது கொண்டான். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுது பார்த்தாலும் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி கர்த்தருடைய ஆலயத்துல போய் கர்த்தரை தொழுது வேண்டும். என் வீட்டுல நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை ஆராதித்த தொழுது கொண்ட தாவீதை அரசனாக மாற்றின ஆண்டவர். நம்முடைய நிலைமை எவ்வளவு தாழ்வாய் இருந்தாலும், நம்முடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாய் இருந்தாலும் ஆராதனை செய்ய கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்டான மேலான கிருபைக்குள்ள கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படியா நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் ஆமென். காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மழையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மழையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை.
காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனை ஆராதிக்கிற மக்களாய் கர்த்தரை மாற்றிவிட முடியும். நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த 4 வார காலமா எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 4வது வாரத்தில் எங்களை கொண்டாந்து சேர்த்து உம்முடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை போல நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க, விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க, அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் இருக்க, கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க, ஆண்டவரை தொழுது கொள்ளவர்களாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றுங்கப்பா. குறிப்பாக இன்றைக்கு ஆகாரத்தை தயார் செய்து வந்திருக்கிறதான அருமையான சூமரைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்படியே அப்பத்தையும் தண்ணீரையும் வருமானத்தையும் பெருக பண்ணுங்க. என் நாமத்தினால ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை அடையாமல் போவதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் இத்தனை பேரை போஷிக்கிற நம்முடைய பிள்ளைகளை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி அவர்களை விட்டு நீக்குவராக. வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியா பேர்வராய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே பரிசுநாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல வரங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வர்க்கம் மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.